மிக்ஸி ஜார் எடுத்து 1/4 கப் அளவு பொட்டுக்கடலையை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த கப்பில் நான் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இல்லைங்களா. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நமக்கு வந்து பொட்டுக்கடலை பவுடர் கரைச்சிருங்க. அதை வந்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா சலிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம கடைகளில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு வந்து 1 கப் அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இது ஃபுல்லாக இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து எடுத்துட்டு பத்தல அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டு இதில் வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா நம்ம முறுக்கு ரெடி பண்ணுறதுக்காக எண்ணெய் கடையில் சூடு பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரே அடியாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து அந்த இடியாப்பச்சில் வந்து தட்டு மாற்றி நம்ம முறுக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, முறுக்கு பிடின்னு சொல்லுவோம். அது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா, அந்த மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணி விட்டுறலாங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் முறுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமாக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து அந்த பெட்டிக்கடையில இந்த 1 ரூபா முறுக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸில் நான் அந்த ஷேப்பே ரெடி பண்ணியிருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாங்க. நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படின்னா ஒரே டைம்லேயே 4-5 கூட நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சிடலாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி பிளேட்டில் உள்ளே போகிற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த கரண்டியோட பேக் சைடில் கூட இந்த மாதிரி நீங்கள் சுற்றி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதை விட குட்டி குட்டி முறுக்கு கூட நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. அது கூட உங்ககிட்ட லாஸ்ட்டாக காமிக்கிறேன். கொஞ்சம் சின்ன சைஸில் ரெடி பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மெத்தடில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நம்ம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.